எல்லாரும் திறந்து ரத்தம் ஜெயம் ஆமென். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம். எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம். எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே அன்னை மரியாவின் பரிந்துரையினால் 1000 அற்புதங்கள் 1000 நடக்கிற இந்த ஜெபமாலை ஜெப தியானத்திலே உங்களை சிநேகத்தோடு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நிறைவாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக கைமேல் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். மாதா உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இன்றே அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 116 அதிகாரம் 116 அதிகாரத்திலே 12, 13, 14 வசனங்களுக்குள்ளாக நான் வருகிறேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி முதலாவது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நன்மைகள் ஏராளம் செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாரா? கொஞ்சமா நிறையவா? கொஞ்சமா நிறையவா? எண்ணிலடங்காத அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிற, நம்ம நினைக்கிற சில காரியங்கள் நம்ம முன்னால் இதுதான் அற்புதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் எண்ணிலடங்காதது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னாலே அந்த மனிதன்கிட்ட நம்ம என்னதான் நன்மை செஞ்சால் கூட என்ன இருக்கும்னா ஒரு விருப்பம் நமக்கு இருக்கும். என்னது? அவங்க நமக்கு ஏதாவது கைமாறு செய்யணும் அப்படிங்கிற கைமாறு என்ன? ஒரு நன்றி. பிரதர் நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி. சிஸ்டர் நீங்கள் இந்த உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் நமக்குள் எல்லாருக்குள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது, நான் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன். முடியுமா? சொல்லுங்க, யாராவது முடியுமா? ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நீங்களும் நானும் அவருக்கு கைமாறு கொடுக்க முடியுமா? 2 மெழுகுதிரி, ஒரு மாலை, இல்லைன்னா ஆடு, ஒரு மாடு, ஏதோ கொஞ்சம் ஏதாவது போய் போட்டு இதான் கைமாறு இல்லைங்க. பைபிள் சொல்லுகிறது, அவர் கேட்கிறாரு, நான் என்ன கைமாறு செய்வேன்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு தாவீது சொல்றாரு, எடுத்து வாசிங்க. பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 103 அதிகாரம் 103 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை பாருங்க. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. கை தட்டுங்க பாப்போம். முதல்ல தேவன் நமக்கு செய்த நன்மை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? சிறப்பான விஷயம் மறப்பது. சொல்லுங்க, எது? இன்னைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு அம்மா வந்துச்சு. அப்போ அந்த அம்மாவை, வயசான அந்த அம்மா தான், அந்த அம்மாவை, அம்மா என்னம்மா இப்படி வந்து தனியாக உட்காந்துருக்குறேன், ஏன் வீட்டுக்கு போம்மா? வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். ஏன்? பெத்து வளர்த்து எல்லாம் செஞ்சேன், ஆனால் என் பையன் என்னை பார்த்து கேட்குறான், பெருசாக என்னத்தை செஞ்சேன்? என்ன பெருசாக எனக்கு செஞ்சுட்டேன்? நீ என்ன செஞ்ச அப்படின்னு என்னைய பார்த்து என் பிள்ளை கேட்கும்போது என் இருதயம் எவ்வளவு குளிருமா? இந்த அம்மா சொல்லுது, அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்? செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, மறவாதே. கடவுள் நமக்கு செய்த, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறக்காத. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை ரொம்ப சீக்கிரம் மறந்துடும். ஏன்? வீட்டில் பெற்றோர், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு வாழ்கிறவர்கள் செய்த நன்மைகளையே நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? ரொம்ப சீக்கிரமாக மறந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கையை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ரொம்ப வேகமாக, ரொம்ப சீக்கிரமாக நாம் மறந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்தை பாருங்கள், மறக்காத, என்ன செய்யாத. அதனால தான் பாருங்களேன், யோபுடைய வாழ்க்கையில் கடவுள் எல்லா நன்மைகளையும் வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். யோபுவுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருந்தார்? நன்மைகள். பைபிள் சொல்லுது, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, மகன்கள் மகள்கள், அதே போல் அவனுக்கு நல்ல பேர் எல்லாம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட அந்த யோபுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மை நிறைந்திருக்கும் பொழுது அவன் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவன் நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் திடீர்னு யோபுவோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்து விட்டது. ஆமென். வேதனை வந்துச்சா? கொஞ்சம் நஞ்ச வேதனையா? பிள்ளைங்க இறந்தாங்க, ஆடு மாடெல்லாம் போச்சு. அவருடைய வாழ்க்கையில் உடலில் உள்ள எல்லா ஆரோக்கியத்தை இழந்து ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என்னடா கடவுள், என்னடா ஆண்டவன் எனக்கு போய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நாம் புலம்புவது போல் அவர் புலம்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப இந்த வசனம் என் இருதயத்தை தொட்டது. வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு முதல் அதிகாரத்தில் 21வது வசனம். என் தாயின் கற்பையிலிருந்து பிறந்த மேனியனாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய்த்தான் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய பெயர் போற்ற பெருக என்றார். கை தட்டுங்க பார்ப்போம். நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயர் என்ன செய்யப்படட்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நிறைந்திருக்கையில் அநேக நேரம் கடவுளை போற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல பலம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, எல்லா நேரத்தில் ஆண்டவரை நன்றி, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்மால் கடவுளை என்ன செய்ய முடியல? புகழ முடியலை. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, ஆண்டவரை
எக்காலமும் போற்றுவேன், அவருடைய புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். கை தட்டுங்க பாப்போம். அப்ப நல்ல கவனிக்கணும். அவர் செய்த நன்மைகளை மறவாதே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறவாதே. என்ன செய்யாத? ஆண்டவர் செய்த நன்மைகளை நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, கை கொடுத்து ஒரு குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மையை மறக்காதப்பா. எதை மறக்காத? அவர் செய்த நன்மையை மறக்காத. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுள் செய்த நன்மையை நினைப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அவருடைய மனைவி நமக்கு ஆண்டவர் அதே பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த மனைவியும் ஆண்டவரை ரொம்ப நேசித்த ஒரு மனைவியாக தான் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. யோபு பலி செலுத்தும் போது அந்த அம்மா என்ன வெளியே உட்காந்துருக்கும், அதுவும் பலி செலுத்த தான் போயிருக்கும். யோபு ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது அந்த அம்மாவும் ஆண்டவரேன்னு தான் கூப்பிட்டுருக்கும். ஆனால் யோபு எல்லாத்தையும் இழக்கும் போது அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் யோபுவை பார்க்குது. யோபுவோட உடம்பெல்லாம் புழுத்து, யோபுவோட உடலெல்லாம் நலிவடைந்து அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து அந்த அம்மாவால் நினைச்ச முடியல, தாங்க முடியலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா என்ன சொன்னது பாருங்களேன், நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. யோபுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிங்களேன், 8வது வசனம். ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்திருந்தார். அப்போது அவருடைய மனைவி அவரிடம், ஏயா இன்னுமா உனக்கு இந்த கடவுள் தேவை? பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னுமா கடவுளை நம்புற? இன்னுமா கடவுளை? நீ கடவுளை கும்பிட்டு உனக்கு என்ன சொல்லுங்க? என்ன கடவுளை கும்பிட்டு கடவுளை தேடி உனக்கு என்ன கிடைச்சது? இன்னுமா உனக்கு இந்த கடவுள் தேவை? இன்னுமா இந்த ஆண்டவர் உனக்கு தேவை? இன்னுமா இந்த தெய்வத்தை தேடிக்கிட்டு அலையிற என்று சொல்லி அவள் சொன்னால், இந்த கடவுளை நீ பழித்து நீயும் மடிய வேண்டியது தானே என்று சொன்னாள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்பம் வரும் பொழுது பல காரியங்கள் அப்படி மிதக்கிறோம். ஆனால் சில துன்பங்களோ வேதனைகளோ இழப்புகளோ நஷ்டங்களோ நினைத்தது நடக்காமல் போகும் பொழுது நம்மளை அறியாமலே நாம சொல்றோம், என்ன கடவுள், என்ன ஜபம், என்னன்னு சொல்லி இறைவனை பழிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆனா ஒருவேளை சகோதரியே சகோதரனே, உன்னுடைய ஜீவிதத்திலே உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இழப்புகளோடு வந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ வேதனைகளோடு வந்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில துக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அழுத்திக் கொண்டிருக்கிற ஒரு வேதனை நிறைந்த சூழ்நிலையிலே நீ வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை தந்தது போல நீ உணரலாம். கடவுளை பழித்துவிட்டு, கடவுளை சபித்துவிட்டு, கடவுளை தூற்றிவிட்டு, கடவுளுக்கு விரோதமாய் பேசிவிட்டு நாம் போவதற்கு கடவுள் நம்மை அழைக்கவில்லை. யோபு சொன்னார், ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் ஏன் ஆண்டவரிடமிருந்து தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதா என்று அவன் தெய்வத்தை துதிக்க ஆரம்பித்தான். கைகளை தட்டுங்க பாப்போம். எனக்கு பிரியமான சகோதரியே சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனைகளையும் ஆண்டவர் அறிவார். இன்னைக்கு ஒருவேளை தரித்திரத்தில் வந்திருக்கலாம், கடன்ல வந்திருக்கலாம், ஒருவேளை உனக்கு ஏற்ற காரியங்கள் நடக்காம வந்திருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். ஆனால் நீ ஆண்டவர் செய்த நன்மையை கொஞ்சம் நினைச்சுப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் இதுவரை செய்த நன்மையை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அவர் உன்னை நடத்தின விதத்தை நினைத்துப்பார். அவர் உன்னோடு இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்ததை நினைத்துப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்த நன்மை என்ன செய்யாதப்பா, மறக்காத. அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் சகல நன்மைகளையும் நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை நீ நினை, அவரை துதி, அவரை ஆராதி, அவரை நினைச்சு பாரு. ஏன்? உங்க வாழ்க்கையில ஒன்னே ஒன்று தெரியணும், வேதத்தில் யோபுவுக்கு துன்பம் வந்தது உண்மைதான். ஆனால் அந்த துன்பம்
துன்பமாகவே முடியவில்லை. அதை தாண்டி ஆண்டவர் அவருக்கு ஒரு இரட்டிப்பான நன்மையை வைத்திருந்தார். கை தட்டுங்க பார்ப்போம். யோசேப்புக்கு ஒரு பால் கிணறும் ஒரு எகிப்தின் அடிமைத்தனமும் இருந்தது. யோசேப்புக்குடைய வாழ்க்கை ஒரு நலிவடைந்த வாழ்க்கையாக, ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது உண்மை. ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவருக்கு அவன் பிரமாணிக்கமுள்ளவனாக, தேவனை நினைவு கூறக்கூடிய மனிதனாய் அவன் இருந்ததினால் ஆண்டவர் அவனுடைய கரத்தை அவனை உயர்த்தி அவனை மேன்மையான ஸ்தானத்தில் வைத்தார். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஒருவேளை கஷ்டத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை கடல்ல வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க துக்கத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையா, எனக்கு ஒரு நல்லது நடக்கலை, எனக்கு ஒரு நன்மையான காரியம் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மையை நினைங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும், அவர் செய்த நன்மையை நீங்கள் நினைத்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அவருடைய நன்மையை நினைத்தீங்கன்னா பைபிள் சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தேவனாய் ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு, பைபிள் சொல்கிறது ரோமர் 8:28 சொல்கிறது, வாசித்து பாருங்கள். தம்மால் முன்குறித்த வாசித்து பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். 28வது வசனத்தை எடுத்து வாசிங்க. கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் ஆண்டவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஆமென். உங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம், சத்தமா சொல்லுங்க, எனக்கு நடந்ததெல்லாம். உங்களுக்கு நடந்த எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது உங்க அழிவுக்கல்ல, அது நன்மைக்காகவே. உன் குடும்பத்தில் நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியமும் நன்மைக்காக. சகோதரனே, சகோதரியே, தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன வாழ்க்கையே போச்சுங்க, இதுல என்னங்க நன்மை இருக்கு? வசனம் சொல்லுகிறது அது நன்மையாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே நிச்சயமாய் அவருடைய மீட்பை, அவருடைய விடுதலையை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம், அவருடைய செய்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் நினைத்தவருடைய சமூகத்திலே வரும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. அந்த மனிதன் 3 காரியம் செய்கிறான். 1, அவன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுக்கிறான். ஆமென். என்ன போட்டிருக்கு? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். என்ன கிண்ணம்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து, 2வது சொல்லுகிற இந்த வசனத்தை பாருங்க. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து படிங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய பெயரை தொழுவேன். 3வது சொல்றாரு, என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் தேவன் செய்த நன்மையை நினைத்து பார்க்கும் பொழுது அவன் 3 காரியங்களை அவன் செய்கிறான். அல்லேலூயா. என்னது தெரியுமா? தேவனுடைய மீட்பு. தேவனை தொழுகிறேன், நான் அவருக்கு கொடுத்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. தயவு செய்து வாசியுங்கள். இசையா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர், அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவர், துன்பமும் துயரமும் பறந்தோடும். பிரைஸ் தி லார்ட்.
பக்கத்தில் கை கொடுத்து நல்ல சிநேகமாக சொல்லுங்க, உங்கள் முகத்தில் அகத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் எழும்புவதாக. கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லுங்களேன். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது தரமாட்டார் ஆண்டவர். இந்த தங்கச்சி அழகா சொன்னா வந்து எப்படி சொன்னான்னா, பிரதர் நாளைக்கு எனக்கு 13வது வருஷம் கல்யாண நாள். அப்படி தானேப்பா? நாளைக்கு 13வது வருஷம் தொடங்குது. 12வது வருஷம் லாஸ்ட் டேட்டில் தங்கச்சி சொன்னா 13வது வருஷம் தொடங்கலன்னும். ஆனால் தொடங்கும் போதுக்கு முன்னாடி சொல்கிறா, 13வது வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு தரப்போகிற குழந்தைய நான் பெற்றெடுப்பேன், இதே இடத்துல வந்து நன்றி சொல்லுவேன். கையை தட்டு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் கேள்வியாக இருக்கு. 12 வருஷம் எல்லாம் வெறுமை, 12 வருஷம் எதுவுமே நடக்கலை, 12 வருஷம் ஒன்றுமில்லை. ஆனால் அவ சொல்கிறா 13வது வருஷத்துக்குள்ள போறேன். எப்படி தெரியுமா பிரதர்? இந்த இரக்கத்தின் இல்லத்திலிருந்து நான் வந்த நோக்கத்தை பெற்று நான் வந்து எல்லா கண்களுக்கு முன்பு இந்த 13வது வருஷத்தில் சொல்லுவேன், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்களேன், உள்ளத்துல ஒரு பூரிப்பை தேவன் ஒரு ஜனத்திற்கு விடுதலையை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஒருவனுக்கு விடுதலையை கொடுக்கும் பொழுது அவனுடைய முகத்தில் இருக்கிற துக்கம் மாறுகிறது. அவனுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? துன்பமும் துயரமும் பறந்தோடும். கை தட்டுங்க எல்லாம், 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் துன்பமும் துயரமும் பறந்தோடும். நல்ல சத்தமா சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், என் துன்பமும் துயரமும் பறந்தோடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே. ஆமென் 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 ஆமென். நடந்ததெல்லாம் என்னதுதான்? நன்மைக்காக தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். எஸ், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஆமென். கைகளை தட்டி பாடுவோம். ஓஹோ. சொல்லுங்க, தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர். எஸ், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே. நன்றி ஆமென். நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. கசப்புகளை மாற்றி விட்டி நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி. கசப்புகளை மாற்றி விட்டி நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி. நன்றி நன்றி, நல்ல குரலை உயர்த்தி நன்மைக்கும் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு வாயை திறந்து, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி
நன்றி சொல்லி மகிழ்வே. கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான்ப்பா. ஆண்டவரே, எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு. பாலும் குழியாக இருக்கலாம், இருண்ட பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாம் நன்மைக்காகவே, என் நன்மைக்காகவே, என் நன்மைக்காகவே. தேவனே, எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றினீ. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லா நன்மைக்கும் நன்றி. முழங்கால் படியிடுங்கள். உங்க ஏமாற்றங்கள், உங்க தோல்விகள், உங்க பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் நீங்க வரும்போது எல்லாம் எல்லா எதிர்மறையான அனுபவங்களாக எங்கெல்லாம் இருந்ததோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைக்குரியதாக இருந்ததோ, எங்கெல்லாம் நீங்கள் ஏமாற்றங்களை சந்தித்தீர்களோ, எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில எல்லாம் ப்ராப்ளமா இருக்குதோ, இந்த ப்ராப்ளம் உள்ள எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இதெல்லாத்துக்கும் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுப்பா. வாய் தர, இது உன்னுடைய நேரம். இது நீங்களும் நானும் தெய்வத்தை நோக்கி பார்க்கிற நேரம். குரலை உயர்த்தி கூறுங்க, ஆண்டவரே, எல்லாத்துக்கும் உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளுக்கும் நன்றி, எல்லா ஏமாற்றங்களுக்கும் நன்றி, எல்லா கைவிட்ட நிலைக்கு நன்றி, புறக்கணித்ததற்கு நன்றி. இந்த உலகம் என்ன தூக்கி எறிந்ததா, எதுவானாலும் நன்றி, நன்றி அப்பா, நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி அப்பா. வந்த துன்பங்கள், வேதனைகள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஒவ்வொன்றின் வழியாகவும் நன்மையாகவே அதை மாற்றினீர். துன்பத்தை கண்ட நாட்கள், வேதனையில் கடந்து வந்த நாட்கள், அத்தனையும் நன்மையின் பாதையாய் இதுவரை மாற்றினீர். இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளையும் கடந்து செல்வேன். எனக்கான ஆசீர்வாதங்களை நான் காண்பேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிச்சு பாருங்க, 3 காரியத்தை வேகமாய் நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நல்ல கொஞ்சம் பாருங்க, எசையா 35:10 சொல்லுது, ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க வருவாங்க? சீயோனுக்கு வருவார்கள். எப்படி வருவாங்க? அவர்கள் மகிழ்ச்சி, பூரிப்பு, ஆர்ப்பரிப்பு. ஏன்? துன்பமும் துயரமும் பறந்தோடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒருவன் தேவன் செய்த நன்மையை நினைக்கும் பொழுது அவனுக்கு என்ன இருக்கணும்னா, அவனுக்கு மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன தெரியணும் தெரியுமா? ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க விடுதலை பயண நூலில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அவர்கள் யாத்திராகமம் விடுதலை பயணம் சொல்லுகிறது, அவர்கள் அடிமைகளாக 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தனப்பட்டு கிடந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை கசந்து போனது. அவர்கள் குரல் எழுப்பினார்கள், ஐயோ வாழ்க்கை கசப்பாய் போச்சு. ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கி வந்தார். மோசேயை அனுப்பி ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப விடுதலை அடைந்த ஜனங்களாக அவர்கள் வந்தார்கள். செங்கடலை கண்டார்கள். செங்கடலிலும் ஆண்டவர் பாதை அமைத்து அவர்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். உடனே பாருங்களேன், அந்த விடுதலை பயணத்தின் அந்த 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஆராதனை, ஒரு வொர்ஷிப் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க எல்லாரும் பாருங்களேன், பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து யாத்திராகமம் விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் என்று சொல்லி இந்த பாடலை அதே போல மிரியாமின் பாடல் என்று அங்கே சொல்லப்படுகிறது. என்ன பாடினாங்க தெரியுமா?
அவங்க சொன்னதெல்லாம் ஒன்றுதான். ஆண்டவர் 13ஆம் வசனம் சொல்லுது, நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர், உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர் என்று தெய்வத்தை அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன காரியத்தை அவர்கள் சிந்தித்தார்கள் என்றால், தேவன் நம்மை விடுவித்தார். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை மீட்டார், ஆண்டவர் எங்களை விடுவித்தார், ஆண்டவர் எங்களை ரட்சித்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதிக்கும் பாடலை பாடினார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையவே சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது அவங்க பாட்டு பாடினாங்க, அவங்க நல்ல டான்ஸ்லாம் ஆடினாங்க. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்குது, அவர்கள் மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்து பெண்டியர் அனைவரோடும் கொண்டாடி நடனமாடி பாடினார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி பாடினாங்க? கொண்டாடி சொல்லப்பட்டிருக்கா, கொண்டாடி நடனமாடி பாடினாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, என்ன பாட்டு? மீட்பின் பாட்டு, ரட்சிப்பின் பாட்டு. பிரைஸ் தி லார்ட். என்ன பாட்டு? ரட்சிப்பின் பாடல், மீட்பின் பாடல் அங்கே அவர்களுக்குள் ஒலித்தது. தேவன் எங்களை விடுவித்தார், ஆண்டவர் எங்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப நேரம் போக மாட்டேங்குது. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாட்டு இந்த எப்படி ஆயிடுது தெரியுமா? இந்த ரெக்கார்டு போடும்போது முள் ஒரே இடத்துல உட்கார்ந்துரும் சில நேரம். அது என்ன செய்யும்? அதுக்கு மேலே சொல்லுங்க. அந்த காலத்தில் ரெக்கார்டு போடுவாங்களா? நான் போட்டிருக்கேன். இந்த சின்ன பையனாக இருக்கும்போது கல்யாணம் முடிஞ்சு யாராவது பொண்ணு மாப்பிள்ளை வருவாங்க பார்த்தீங்களா, உடனே ஒரு பாட்டு போடுறதுக்கு சவுண்ட் சர்வீஸ்காரன் சொல்லியிருப்பான், டே அந்த இடத்துல வச்சிடணும். உடனே மணமகளே மருமகளே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாவாக்கு அப்புறம் போவாது, முள் நவலாது, எடுத்து நவுட்டி வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதை மாதிரி இன்னைக்கு வந்தீங்க, தேவன் நல்லவருங்க, என்னை ரட்சித்தாருங்க, என்னை மீட்டாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்னங்க ஆளை காணோம், காத்து இறங்கி போச்சு. அதுக்கப்புறம் என்னங்க போங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அநேகர் தேவன் செய்த நன்மையை பெற்று பாட்டு பாடினவங்க, அடுத்து ஒரு பிரச்சனை வந்த உடனே அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, என்ன நடந்தாலும் உங்க ரட்சிப்பை இழந்துடாதீங்க. எதை இழந்துடக்கூடாது? ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த மீட் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. இப்படி கஞ்சிராவை எடுத்து டான்ஸ் ஆடி கொண்டாடின அந்த மிரியத்தை பற்றி பைபிள் சொல்லுகிறது. அவளுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவ தொழுநோய் வந்துட்டு அவளுக்கு, அவன் அப்பா அவளை காரி துப்புற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. ஏன்? பக்கத்தில் கை குடிச்சிடுங்க, இந்த உலகத்தோடு நீங்கள் இணைஞ்சிடக்கூடாது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் வாழ்கிற மாதிரியே நீங்கள் போயிடக்கூடாது. உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு எனக்கு ஒரு மீட்பு இருக்குது. சொல்லுங்கள், எனக்கு நான் மீட்கப்பட்டவன், தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். சிஸ்டர், உனக்கு தெரியலையா? சாத்தான் உன்னைய உன் பிரச்சனையவே முன்னால் காமிச்சு ஆண்டவரை விட்டு ஒன்று வேற மாதிரி ட்ராக்ல கொண்டு போறான்னு. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமா? டான்ஸு பாட்டு எல்லாம் போய் வாசிங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும்
விதைக்கப்படாத பாலை நிலத்தில் என்னை நீ எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர் கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டேன், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தேன், உன்னை நான் வெளியே கொண்டு வந்தேன். நீ வந்த உடனே என்ன சொன்ன தெரியுமா? எல்லாமே எனக்கு நீங்க தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பாட்டு எப்படி இருக்கு? சூப்பர். யாக்கோப் ஆபிரகாமின் தேவனும் நீதானையா. யாக்கோபின் தேவனும் என்னுடைய தேவனும். இப்போ என்னாச்சு? அப்பம் பாட்டு சூப்பர். ஏன்னா நான் கட்டியோடு இருந்தேன், ஜீவன் போகிற லெவலில் இருந்தேன், எல்லாம் இழுத்து மூடி க்ளோஸ் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சொல்கிறேன், என்னை விடுவிக்குங்கப்பா, என்னை விடுவிச்சிட்டாரு, விடுதலையை பெற்றேன். நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே நீந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ என்ன ஆகிட்டு தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்றின, என் மேலே அன்பு வச்சுருந்த, அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் என்னை முத தொட்ட அந்த இடம், ஆண்டவர் என் மேலே வைத்திருந்த சிநேகம், ஆண்டவர் என் மேலே வைத்திருந்த அந்த மாறாத பேரன்பு என்னைய பாவத்திலிருந்து மீட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க சத்தத்தை கேட்க முடியலையே, உங்க சத்தத்தை கேட்கலையே. மீட்டாராங்க, என்னைய மீட்டாருங்க. என்னை உங்களையும் பாவத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்த சாத்தானுடைய எல்லா துர்க்கிரியையிலிருந்தும் அவனுடைய சங்கிலிகளை எல்லாம் அவர் உடைத்தறிந்து என்னை விடுவித்தார். என்னைய விடுவிச்சாருங்க, உங்களை விடுவித்தார். சகோதரா சகோதரியே கவனி, பாவத்திலையும் தீமையிலையும் சாத்தான் விளங்கிட்டு நம்மை வைத்திருந்தான். ஆண்டவர் அதை உடைச்சி நம்மை மீட்டு கொண்டார். அவர் மேல லவ், அவர் மேல அன்பு இருந்துச்சு. தூங்க முடியாது, அவரே நினைப்பு. உட்கார முடியாது, அவர் தான். பிரம்மா சொன்னிச்சு, பிரதர் வீட்டில் ஆண்டவர் என் பக்கத்திலேயே நிற்கிறாரு, பிரதர் என் பக்கத்திலேயே இருக்கிறாரு. என்ன அனுபவம். ஆனா அதே அம்மா கொஞ்ச நாள்ல வந்து அழுது, கடவுள் என்னை விட்டு தூரமா போயிட்டாரு. கடவுள் போலப்பா. யார் போயிட்டா? சொல்லுங்க, யார் போயிட்டா? நீ அவரை விட்டு போயிட்ட. அதனாலதான் பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். நீங்கள் வாசிங்க, திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுவீங்கன்னா 4வது வசனத்தில் படிங்க. உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், உன்னிடத்தில் முதலில் காணப்பட்ட அன்பு இப்போது, சொல்லுங்க இப்போ, சத்தமா சொல்லுங்க, இப்போ நல்ல கையை வச்சு சொல்லுங்க, இப்போ முதல்ல இருந்த லவ் இப்போ சொல்லுங்க. எத்தனை வருஷமா காதலிச்சாரு? 7 years. அன்னைக்கு ஒரு தங்கச்சி சொன்னா, அதெல்லாம் நாங்க 6ஆம் கிளாஸ்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 6ல் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ அவளுக்கு இருக்கும், மேரேஜ்லாம் நடந்துச்சுன்னு. இப்போ எப்படி பாருங்க, வாழ்க்கையே நரகமா இருக்கு. ஏன்? அப்ப நில்லுனா நின்னாரு, வாங்கினா வாங்கினாரு, போனா போனாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியில அன்பு நல்லா தான் இருந்துச்சு. இரவும் பகலும் எப்போதும் எந்நேரமும் எல்லா நேரமும் முகம் தெரிஞ்சுதுங்க. எல்லா நேரமும் பேசுறது இன்பமா இருந்துச்சுங்க.
உன் குரலை கேட்கலன்னா எனக்கு தூக்கமே சொல்லுங்க வராது. உன் முகத்தை மட்டும் காமி. எல்லாம் இருந்துச்சு, இப்போ சொல்லுங்க, இப்போ இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஒன்றை போய் கட்டிட்டேனே. ஆதியில் இருந்த அன்பு இப்பொழுது இல்லை. அதனால தான் பாருங்க வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போது செய். நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனக்கு உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனமாறு. ஆதியில் இருந்த அன்பு உனக்கு இப்போ இல்லை. சகோதரியே, சகோதரா, ஆண்டவருடைய மகனே மகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீ ஜெபத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், நீங்கள் என்ன பெரிய தரிசனம் உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருடைய ரட்சிப்பை இழந்துராத. நான் முதலாவது தேவன் எனக்கு தந்த ரட்சிப்பின் கிண்ணத்தை கையில் எடுப்பேன். எனக்கு தெரியணும், எப்போது எனக்கு ஒன்று தெரியணும், தேவன் என்னை மீட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் யாரு? மீட்கப்பட்டவன். சொல்லுங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? மீட்கப்பட்டவன். என்னைக்கோ இல்லைங்க, டெய்லி மீட்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தினமும் தினமும் எனக்கு அவர் மீட்பின் மகிமையை வெளிப்படுத்துகிறார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில மீட்பின் அனுபவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம், நமக்கு தெரிந்த பகுதி. லூக்கா நற்செய்தியில் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுகிறது, சக்கேயு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அத்திமரத்தில் ஏறிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அத்திமரத்தில். சத்தமா சொல்லுங்க, அத்திமரத்திலே. யார் யாருன்னா சொல்லுங்க, சக்கேயு அத்திமரத்தில் ஏறிட்டார். இயேசு பார்க்க விரும்பினார். இயேசு சக்கேயு இருந்த அத்திமரத்தின் கீழே வந்துட்டாரு. வந்து சொன்னாரு, சக்கேயுவே வேகமா கீழே இறங்கி வா, நான் இன்று உன்னோடு உன் வீட்டில் சொல்லிருங்க தங்க போறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன், நான் உன் வீட்டில் வர்றேன், உன் வீட்டில் வந்து உன்னோடு தங்க போறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவுக்கு வீட்டில் இடம் கொடுப்பீங்க? கை தூக்க பார்ப்போம். இன்னைக்கு என் வீட்டுக்கு இயேசு வர்றாரு சொன்னா நான் என்ன செய்வேன்? வாங்க இயேசுவே அப்படின்னு இடத்த கொடுப்பேன். அப்படிதானே? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இயேசு சக்கேயுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. சக்கேயுடைய வீட்டுக்கு இயேசு வந்துட்டாருங்க. சக்கேயு பாருங்க, அவ்வளோ பெரிய மனுஷன், பதவியில் இருந்தவன், செல்வாக்கு நிறைந்தவன், இயேசு அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. சுற்றி இருந்த ஜனங்கள்லாம் இயேசு இருந்துட்டாருன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசு சக்கேயு வீட்டுக்கு வந்துட்டாரு. சக்கேயு வீட்டில் இருந்த பொழுது சுற்றி இருந்தவங்க சொன்னாங்க, இவன் யார் தெரியுமா? இவன் யாரு? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. எங்கே வந்துட்டீங்க? ஜபத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி தானேப்பா? நீ பைபிள் எடுத்துகிட்டு இருந்த விசுக்குன்னு வந்துட்டேன். இப்போ உன் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ற போறா பாரு, இவன் பைபிளை தூக்கிட்டா பாரு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவாங்களா இல்லையா? என்னையும் பார்த்து சொன்னவங்க இருக்கிறாங்கல்ல, இருப்பாங்கல்ல, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப சக்கேவை பார்த்து சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க, இவன் யார் தெரியுமா? சக்கேவுக்கு கவனிங்க,
சக்கேவுக்கு கீழே இறங்கி வந்தது பெரிய விஷயம் இல்லை, இயேசுவுக்கு வீட்டை திறந்து கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. சக்கேவுக்கு யாருக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருந்தது. கை தட்டுங்க. யாரால் அன்பு செய்யணுங்கிறது தெரிஞ்சிருந்தது. பக்கத்தில் கை எடுத்துக்கலுங்க. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? சக்கேவை பார்த்து சொன்னாங்க, இவன் யார் தெரியுமான்னு மற்றவங்க சொன்னாங்க. உடனே சக்கேவுக்கு, நல்ல கவனிச்சு பாருங்க, சக்கேவுக்கு ஒன்னே ஒன்று புரிஞ்சுது. என்னன்னா, ஏன் லவ், என்னுடைய அன்பு இந்த தெய்வத்துக்கு மேலே, இந்த இயேசு மேலே மட்டும்தான், இவர் மட்டும்தான் எனக்கு வேணும்னு முடிவெடுத்த சக்கே சொன்னார். இவரை லவ் பண்ணணும்னா, இவரை அன்பு செய்யணும்னா இந்த சில்லறத்தனம்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. கை தட்டுங்க பார்ப்போம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தரை வச்சுக்கிடக்கூடாது. சொல்லுங்க, ரொம்ப வருத்தமாக சொல்லுங்க. இயேசுவையும் வச்சுக்கிடுங்க, பிசாசையும் வச்சுக்கிடுங்க. அப்போ நீ யாரு? ஒருத்தருக்கு ஒருத்தி தான், அப்படிதானம்மா? சொல்லு. உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இரு தலைவர்களுக்கு எவனும் ஊழியம் செய்ய, சத்தமா சொல்லு, இரு தலைவனுக்கு எவனும் ஊழியம் செய்ய முடியாது. நான் சொல்லல, சாமி சொல்லிட்டார், இயேசு சாமி சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு தலைவனுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய. ஏன்? ஒருத்தரை அன்பு செய்வான், ஒருத்தரை இங்க கேட்டு அங்க சொல்லுவான், அங்க கேட்டு இங்க சொல்லுவான். ரெண்டு பேருக்கு உண்மையா இருக்க மாட்டான். அப்படிதானே? சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப சக்கேவுக்கு ஒன்று தெரியுது, என் லைஃப்ல இதுவரை ஆஸ்தி, அந்தஸ்து, வருமானம், அது இது, லஞ்சம், லாவண்யம் எல்லாம் இருந்துச்சு. அதுதான் என் கண்ணு, அதுதான் என் மூக்கு, அதான் என் வாய், அதுதான் என் இருதயம். ஆனா இயேசு வந்த பின்னால சக்கேவுக்கு ஒன்று தெரிஞ்சிட்டு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ஒருத்தரை ஏமாத்தணும், அடுத்து இன்னொருத்தரை ஏமாத்தணும். கொஞ்சம் அங்கே, கொஞ்சம் இங்கே. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே ரட்சிப்பு வந்துட்டா? உங்கள் வாழ்க்கையில் ரட்சகருக்கு இடம் இருக்கா? அக்கா கேளு, வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு இடம் இருக்கா? சிஸ்டர், பிரதர், உங்கள் லைஃப்ல இயேசுவுக்கு இடம் இருக்கா? சக்கேவு சொன்னாரு, என் வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் இருக்கு. ஏன் தெரியுமா? நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு இனிமே நான் ஆட்டெல்லாம் அநியாயம் பண்ணி என் வீட்டில் சோபா வாங்கி போட்டிருக்கேன், பங்களா கட்டியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், நிலம் வாங்கியிருக்கேன், அங்கே எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் 4 மடங்கு திரும்ப கொடுக்குறேன். மிச்சம் மீதி ஏதாவது தேர்னா அதை விற்று பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். காரணம் என்ன? பவுல் சொன்னார், இந்த கிறிஸ்து இயேசுவை பொறுத்தவரையில் எனக்கு அவரே ஒப்பற்ற செல்வம், மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பை என்று கருதுகிறேன். யாருங்க ரட்சிக்கப்பட்டவன்? யாருங்க மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுக்க முடியும்? அதே பாவம், அதே அக்கிரமம், அதே தருதலையா வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்ந்துட்டு நானும் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுப்பேன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரர்கள் நாம். என் சுபாவம் மாறணும்ல. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, ஏசு உங்க வீட்டுக்கு வந்துட்டாரா? கேளுங்கம்மா, ஏசு உங்க லைஃப்ல வந்துட்டாரா? என்னங்க மாறி இருக்கீங்க? கொஞ்சம் உரிமையா பேசுவேன், கவலைப்படாத. ஏசு என் லைஃப்ல வந்துட்டாருங்க, கொஞ்சமாவது எனக்கு மாற்ற வேண்டாமா? சிஸ்டர், பிரதர், நீங்க யாரை ஏமாத்த நினைக்கிறீங்க? ஐயா, நீங்க யாரை ஏமாத்த நினைக்கிறீங்க? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து யாருங்க? சக்கேவு மீட்பை எடுத்துக்கிட்டாருங்க. யார? செல்வத்தை வேண்டான்ட்டாரு, சுத்தி இருந்த இன்பங்களுக்குரிய வழிமுறையை வேண்டான்ட்டாரு,
ஆனால் அவர் மீட்பரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுங்கள். பிரைஸ் தி லார்ட். மீட்பின் கிண்ணம் என்னங்க? பாவத்தை விட்டுட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை மட்டுமே நான் நம்புவது. ஆமென். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பது, என் வாழ்க்கையிலே இயேசுவுக்கு மட்டுமே இடம், இயேசுவை மட்டுமே நான் ஆராதிப்பது, இயேசுவுக்காக நான் வாழ்வது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நீங்க தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்க லேச சக்கேவை பாருங்க. இந்த சக்கேவை பார்த்து மட்டும் ஆண்டவர் சொன்னாரு, இவன் ஆபிரகாமின் குமாரன், இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஆண்டவர் சொன்னார்னா, சும்மா ஆபிரகாம் குமாரன் மீட்பின் நாள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா சும்மா இல்லைங்க. ஏன் சக்கேவே, உனக்கு யாருப்பா லவ்? ஒருத்தர் மேல அன்பு வந்துட்டுனா சொல்லுங்களேன், 19 வருஷம் 20 வருஷம் கண்ணே மணியே முத்தே அப்படின்னு வளர்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் எம்மா என்னம்மா ஆனன்னு கேட்டா, எனக்கு யாரு வேண்டாம், அவர் தான் வேணும். அடியே பாதவத்தி, பெத்தனே வளர்த்தானே. இதை பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? உன்னை பெத்தானே வளர்த்தானே. நீ பெத்தா என்ன பெக்காட்டா என்ன, எனக்கு அவன் தான் வேணும். சொல்ற இல்லையா? இன்னும் புரியலையா? யாரை பார்த்து? எவனே தெரியாது. ஒரு 6 மாசம் கூட ஆவல, அதுக்குள்ள அப்பனையும் ஆத்தாலையுமே என்ன செஞ்சிருதா? சொல்லுங்க, எனக்கு வேண்டான்றதா? உலகத்தில் இருக்கிற ஒரு காம கோட்டி பிடிச்ச காதலுக்கு இந்த ஜனங்கள், இன்னைக்கு இருக்கிற இளைஞன் இளமன், ஏன் கல்யாணம் முடிஞ்சவா கூட பெத்து 3 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் வேற ஒருத்தன் கூட ஓடி போறான். ஏன்? நல்லா பேசுனார். பேசுனதுக்கே நீ இப்படி போறிய, அங்க போய் நீ என்ன நிலைமைக்கு ஆக போறியோ? உனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி, என் மகளே என் மகனே நான் உனக்காக காத்திருக்கிறேன்னு சொன்ன உன் சொந்த இரட்சகரை நீ அன்பு செய்ய தவறுவது ஏன்? ஆதியில் இருந்த அன்பு இப்போ இல்லை. தயவு செஞ்சு சரி பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, இந்த பொண்ணை நீங்க இன்னொரு சம்பவத்துக்கு வர்றேன், நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. யோவானார் செய்தி 12ஆம் அதிகாரம், வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. யோவானார் செய்தி 12ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்கிறது பாருங்கள். 3ஆம் வசனம், மரியா லெமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமணத்தை தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதை தம் கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் இந்த பகுதியை நமக்கு வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு பெண் வருகிறாள். அவள் தன்னுடைய கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை நனைத்தாள், கூந்தலால் துடைத்தாள், ஓயாமல் முத்தமிட்டாள். 2 பகுதியை நற்செய்தியாளர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த பகுதி நமக்கு தெரியும். அந்த பெண் அழுதா, கூந்தலால் துடைத்தா, முத்தமிட்டால், நறுமண தைலம் பூசினா. இவ யாருங்க? சத்தமா சொல்லுங்க, இவ யாரு?
ஒரு காலத்தில் சரீரத்தை வைத்து அழகை தன் சரீர அழகை பயன்படுத்தி மற்றவர்கள் வாழ்க்கை அழித்தவள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. நீங்க அதனால தான் பாத்தீங்கன்னா சீமோன் சொல்லுவாரு, அவர் வீட்டுக்கு இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்த சீமோன் சொல்றாரு, இவ யார் தெரியுமா? இவ பாவி. ஒரு காலத்தில் என்னைய பாவின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கலாம். இன்னைக்கு பைபிளை தூக்குனதுக்கு அப்புறம் அப்படித்தான் சொல்லுவான்னா ஜாக்கிரதை. நல்லா கவனிக்கணும். அதே கேரக்டர் அப்படியே தான் இருக்குன்னா நீங்க இயேசுவை ஏமாத்துறீங்க, இல்லை உங்களையே ஏமாத்துறீங்க. சீமோன் சொன்னாருங்க, இந்த மனுஷன் எனக்கு தெரியும், இவ யார்? அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்தவள், இவள் பாவியாயிற்று. இந்த மனுஷன் நீதிமான்னா, இவர் ஒரு போதகர்னா, இவர் ரபின்னா, தன் காலை பிடிச்சது யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? ஏங்க ஆண்டவர் சொன்னாரு, அவளுக்கு ஒன்று தெரியும்பா, அவளுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? அவள் அதிகமாக என்னை அன்பு செய்தாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவள் அதிகமாக என்ன செய்கிறா? அன்பு செய்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, குறைவாய் மன்னிக்கப்பட்டவனுக்கு குறைவாய் அன்பு செய்வான். அல்லேலூயா. ஆனால் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் அன்பு செய்வான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு பிரியமான சகோதரியே சகோதரனே, இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து வந்திருக்கிறியா? பாவத்தில் கிடக்கிறியா? பாவத்தில் நீ அதே பாவத்தில் நீ விழுந்து கிடக்கிறியா? இன்னைக்கு தயவு செஞ்சு, ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு வேண்டாம், தயவு செய்து லூக்கா 7ஆம் அதிகாரம் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 40ஆம் வசனத்தில், சீமோனே நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், கடன் கொடுத்தவன் ஒருவர் ஒரு வருடம் 500 தெனாரியம், மற்றவர் 50 தெனாரியம், இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போக இருவர் கடனை அவர் தள்ளுபடி செய்தார். இவர்கள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவர் என்று கேட்டார். சீமோன் சொன்னாரு, அதிகமான கடன் யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அவன் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன தெரியுமா அங்க சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? வாஸ்து பாருங்களேன். நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் இரட்சிப்பின் கிண்ணத்தை எடுத்து உன்னிடமும் என்னிடமும் என்ன எதிர்பார்க்கிறார்? தெய்வத்தை சிநேகிக்க வேண்டும். என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தவரே, என் குற்றங்கள் எல்லாம் மன்னித்தவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய சிநேகத்தை உமக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் நாம் ஒவ்வொருவரும் நம் இதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த சக்கேவை பாருங்க, எனக்கு வாழ்க்கை எல்லாம் இனிமே நீந்தான். பாவியான பெண்ணை பாருங்க, எனக்கு உடம்பு ஆடம்பரம், அது இது அது அவன் இவன் சுக போகம் எதுவும் இல்லைங்க, உன் பாதம் சரணடைந்தேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் அவள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? ஆண்டவரே என் மீட்பின் கிண்ணம் என்னங்க, என்னை இதுவரை பார்த்தவங்க வேற மாதிரி பார்த்துருக்கலாம், ஆனால் என்ன கையில் என்னைக்கு இந்த வேத புஸ்தகத்தை நீ தந்து உம்முடைய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீரோ, இனிமேல் நான் உம்மை வெளிப்படுத்துவேன். ஆமென். யாரை வெளிப்படுத்துவேன்? யாரை வெளிப்படுத்துவேன்? சக்கேவை இனிமே பார்த்தவன் எப்படி பார்த்துருப்பான் தெரியுமா? இதுவரை பாவி, இதுவரை கள்ளப்பைய, இதுவரை அப்படி இப்படின்னு சொன்னவன் இப்போ எல்லாத்தையும் கொடுத்த சக்கேவை பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பாரு சொல்லுங்க? அந்த மனுஷனை பார்த்தவனுக்கே எவ்வளோ பெரிய மாற்றம்.
எவ்வளோ பெரிய மாற்றம்! இன்னைக்கு நீங்கள் நானும் பாருங்க, நம்முடைய குடும்பங்களில் பாருங்க, நம்முடைய உறவுகளில் பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உரிமைக்கு நாம் வாழ்கிறோமா? ரெண்டாவது, மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்ததோடு மட்டுமில்ல, நாம் ஆண்டவரை தொழ வேண்டும். சொல்லுங்க, யாரை தொழணும்? சத்தமா சொல்லுங்க, யாரை தொழணும்? நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, அநீதிகளை, குடிவெறி, களியாட்டம், தவறான காரியங்கள் இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரை தொழுவேன். சொல்லுங்க, யாரை தொழுவேன்? சத்தமா சொல்லுங்க, யாரை தொழுவேன்? சாத்தானை இல்லைங்க, தீமை இல்லை, பாவத்தை இல்லை, அநீதியை இல்லை, வேற்று தெய்வங்கள் அல்ல, என் கடவுளாகிய ஆண்டவரை தொழுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி தொழணும்? பைபிள் சொல்லுகிறது. சங்கீதம் திருப்பாடல் 95:6 சொல்லுகிறது. வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 95ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம், அவரே நம் கடவுள், நாம அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. தொழுகிறவனுக்கு தெரியணும், ஆண்டவரை ஆராதிக்கிறவனுக்கு தெரியணும், ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற கூட்டத்துக்கு தெரியணும், என்னது, என்னை உண்டாக்கினவரே, நான் முன்னால சாஷ்டாங்கமாய் கிடக்கிறேன் என்று சொல்லி அவரை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணுமா தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இணை சட்டம் உபாகமம் 26:10 சொல்லுகிறது. வாசியுங்கள். உபாகமம் இணை சட்டம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். உபாகமம் 26:10 வாசிக்கிறேன். ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாய் ஆண்டவர் முன்னிலையில் வைத்து, பக்கத்தில் கைகூடி சொல்லுங்க, அவரை தொழுவது என்பது என்ன? சொல்லுங்க, தொழுவது என்பது என்ன? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அப்படின்னு அப்புறம் பூசைக்கு போகிறதா? அல்லேலூயா. கடவுளை தொழுறதுக்கு, கடவுளை ஆராதிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் போகிறாங்க. ஞாயிற்று எங்கெங்க போகிறீங்க? பூசைக்கு போகிறேன். எங்கே போகிறேன் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. அறகுறையா திருப்பலிக்கு போனீங்கன்னா நீங்கள் அறவேக்காடு. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அறவேக்காடு எங்கே போவோம்? அறவேக்காடு எங்கே போவோம்? அற பூசைக்கு போவோம். அறவேக்காட்டில் யாராவது சாப்பிட முடியுமா? சோத்தை பொங்கு இல்லை, நறுக்கரிசி உளுந்து போச்சுன்னா என்ன ஆகும்? நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது கேஸ் ஆஃப் ஆகிட்டு எப்படி இருக்கும்? வீட்டில் உள்ள வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு, அத்தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு போடு. எப்படி இருக்கும்? நல்லா போடுவார். இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஆட்கள் யாருன்னா நம்ம தான். ஏன் தெரியுமா? கடவுள் மேலே கொஞ்சம் கூட நமக்கு பயமே. சொல்லுங்க. 7:30 மணிக்கு ட்ரெயின், 8:20க்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ், 8:40க்கு போவீங்க. அப்படி தானே போவீங்களா? போவீங்களாம்மா? தங்கச்சி போவியா? ஏன் சொல்லுங்க. ஏன்? அது போயிரும், உனக்காக வெயிட் பண்ணாது. 8:20 ட்ரெயினுக்கு அடிச்சு பிடிச்சி பறிச்சு எவனுன்னாலும் சரி மேலே உளுந்தாவது போய் ஏறி நிற்கிறிய. வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவரை நீ தொழுது கொள்வதற்கு என்ன அசட்டைத்தனமாக நாம் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? முதற் பலன்னா எல்லாத்துக்கும் மேலாக அவரை
முழு இருதயத்தோடு அன்பு செய்து அவரை பற்றி கொள்வது. கைத்தட்டுங்கப்பா. எனக்கு முதலாவது கடவுளை நான் தேடுவேன். ஆமென். முதலாவது யாரை தேடணும் சிஸ்டர் சொல்லுங்க? முதலாவது யாரை தேடணும்? உங்க லைஃப்ல இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு எது முக்கியமோ முக்கியம் இல்லையோ, நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பேன். முடிவெடுத்துருங்க. பிள்ளைங்க அவங்க இவங்க எல்லாரையும் விட முதலாவது ஆண்டவருக்கு முதலிடத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் நஷ்டங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், வேதனைகள் மாறும், எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். முதல்ல மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுப்பான். அப்படின்னா தானே நான் தேவனை அன்பு செய்கிறேன், என்னை மீட்ட ஆண்டவரை அன்பு செய்கிறேன். இரண்டாவது மீட்பின் கிண்ணத்தை எடுத்தவன் ஆண்டவரை முதல் பலனை கொடுத்தவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான், தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். மூன்றாவது என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க. எதை செலுத்துவேன்? என்னுடைய பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நேர்ச்சை நேர்வீங்களா? நேர்ச்சை என்ன? நேர்ந்த நேர்ச்சை உங்களுக்கே ஞாபகம் இருக்காது, அவ்வளவு நேர்ச்சை இருக்கும். வைத்த வலிச்சா ஒரு நேர்ச்சை, பல்லு வலி வந்தா ஒரு நேர்ச்சை, தலை வலி வந்தா ஒரு நேர்ச்சை. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நேர்ச்சையை ரப்பர் வச்சு அழிச்சிடணும். சிலர்லாம் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏம்மா ஒன்றும் சொல்லாதம்மா, ஜெபம் பண்ணுங்க மட்டும் சொல்லு, நீ வேற முழு சம்பளத்தையும் தர்றேன், ஏன்னா சொன்னதோட போயிடுவே நீ, ஏன் உனக்கு அதா? நீ ஒன்றும் சொல்லாத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, காமிக்கிட்டா உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன? இணை சட்டம் 23:21 படிக்கிறீங்களாப்பா? இணை சட்டம் 23:21 படிக்கிறேன், கவனிங்கப்பா. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே, ஏனெனில் அது உனக்கு பாவமாகும். உன் கடவுளாகிய ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி. கைத்தட்டு. ஆண்டவரே நீர் எனக்கு இதை தந்தீர்னா நான் உமக்கு அதை தருவேன் சொல்லிருக்கியா? நிறைய பேர் சொல்லுவீங்க, பிரதர் ஆண்டவர் மட்டும் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தந்தார்னா இந்த வீட்டில் காலையிலும் துதிப்பேன் மாலையிலும் துதிப்பேன். துதிக்கிய அவரை கெட்டினதோட முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். கையை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டு, வேலை கிடைச்சது தான் தாமதம், அதுக்கப்புறம் ஆளையே அட்ரஸ் இருக்காது. சிலருக்கு தங்கச்சி ஒன்று வந்து சாட்சியாக சொல்லியாச்சு, இந்த வருஷம் உண்டு, நாளைக்கு 13 வருஷம் பிறகு எழுதி வச்சுக்கோ, உன் கர்ப்பத்தை ஆண்டவருடைய கர்ப்பப்பையை நிரப்புவார், உனக்குரிய பிள்ளை செல்வத்தை சுமப்ப. சுமக்கிறது பெருசு இல்லை, வாங்கிறது பெருசு இல்லை, வாங்கினவருக்கு கடைசி வரையிலும் உண்மையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு புரியுதா? நேர்ச்ச படி. பிரைஸ் தி லார்ட். நான் திரும்ப வாசிக்கிறேனே, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்ன செய்யாத? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மிந்தி ஒரு சினிமா பார்த்துருந்த ஞாபகம் இருக்கு. என்ன? அதில் கடவுளே ஒரு உண்டியில் உடைச்சிட்டு எடுத்துட்டு காசெல்லாம் எடுத்துட்டு, கடவுளே நான் காப்பாற்றினதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி, நிறைய காசு இருக்குல்ல. இப்போ சொல்லுவான், என்னது இவ்வளவு தான் கொடுக்குறதா? கடவுள் ரொம்ப பெருந்தன்மையானவர். ஏன்டெல்லாம் போய் அவர் கேட்க போறாரா? மேலே தூக்கி போடுறதெல்லாம் கடவுளுக்கு, கீழே வர்றதெல்லாம் எனக்கு.
பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப நல்லவங்க. என்ன அப்படி சைலண்டாகவே இருந்து போகிற ஆளுக்க. மேலே போகிறதெல்லாம் யாருக்கான்? கடவுள் கேட்ச் பண்ணிக்க. ஒரு கடவுள் கேட்ச் பண்ணி மிச்சம் கீழே வர்றதெல்லாம் அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு நேர்ச்சை நேர்ந்துட்டு நடந்த பின்னால் நேர்ச்சை நம்ம டெக்னிக்காக மாற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் பிறகு வசந்தம் மட்டும் குறிச்சிக்கோங்க. தொடக்க நூல் 28:15 ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யாரை பார்த்து சொன்னார்? யாக்கோபு பார்த்து ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. உடனே யாக்கோபு ஆண்டவருக்கு ஒரு ஜெபம் என்றார். ஒரு பெரிய ஜெபம், ஒரு பொருத்தனை ஜெபம். முதல்ல பாருங்களேன், அந்த தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை படிங்க. தொடக்க நூல் 28:20வது வசனம் வாசிக்கிறீங்களா? நல்ல கொஞ்சம் பாருங்க. இப்போ சொல்றாரு, கடவுள் என்னோடு இருந்து அவன் நேர்ந்து கொண்டது. கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில பாதுகாப்பளித்து உண்ண உணவு உடுக்க உடை தந்து என் தந்தையின் வீட்டுக்கு என்ன திரும்ப போச்செஞ்சா அவரே எனக்கு கடவுளா இருப்பார்னு சொல்லி 10ல் 1 பங்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சுத்தமா சொல்லுங்க. யார் செஞ்சா? யாக்கோபு ஆண்டவரை பார்த்து ஒரு பொருத்தனைய பண்ணிட்டார். இப்போ கவனிங்க. இப்போ யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போனார். அங்கே லேயாளை திருமணம் முடித்தார். ராக்கேல் கொடுத்தார். ராக்கேலும் அவனுக்கு திருமணம் முடிந்தது. அதுபோக லேயாவும் ராக்கேலும் சேர்ந்து 2 வேலைக்காரிகளை அவளுக்கு கொடுக்குறாங்க. பிள்ளைகள் பெருக்குறாங்க. ஆடு எல்லாம் மந்தையெல்லாம் பெருகிட்டு. பிரைஸ் தி லார்ட். 20 வருஷம் தாண்டி போயிட்டு யாக்கோபுக்கு என்ன ஞாபகம் மட்டும் வரல? பக்கத்தில் சொல்லுங்க. ஞாபகம் வராது. எது ஞாபகம் வராது? நேர்ந்ததும் ஞாபகத்துக்கு வராது. பிரைஸ் தி லார்ட். 20 வருஷம் ஆச்சு நேர்ச்சை நேர்ந்தது. அவன் தான் சொல்கிறான், என்ன நீ நல்லா ஆசீர்வச்சிருந்தா நான் உனக்கு அதை தருவேன் இதை தருவேன் 10ல் 1 பகுதியை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. 20 ஆண்டு கழித்து அவருக்கு ஞாபகம் வரல. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. நாம் கடவுளுக்கு பொருத்தனை செய்ததை நிறைவேற்றாததின் விளைவே தரித்திரம். நிறைய நேரங்களில் நீங்கள் தரித்திரமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்த்தீங்கன்னா வியாதியாக போயிட்டு இருக்கு, மருத்துவத்துக்கோ போயிட்டு இருக்கு, எல்லாம் அப்படியே வர்றதும் தெரியல. ஏன் செக்? இப்போ என்ன தெரியுமா? 20 வருஷம் ஆண்டவருக்கு அவன் பொருத்தனை செய்ததை நிறைவேற்ற விளைவை அவன் 50% 50% அவன் சகோதரன் ஏசாவுக்கு கொடுத்தானா? நீங்கள் பிறகு படிச்சு பாருங்க. என்ன செஞ்சா? ஏசாவுக்கு பயந்து எல்லாத்தையும் கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் தயவு செய்து நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அவனை ஆசீர்வதிச்சு அவனை புறப்பட்டு போக சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் 33ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ஏசா புறப்பட்டு தம் வழியே சேயீருக்கு வந்து போயிட்டார். யாக்கோபு சுக்கோத்தை வந்து அடைந்தவுடன் வீடு கட்டி அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, இங்கேயா இருக்கிற, உன்னை எப்படி கலப்பினாரு பாருங்கள். அவளுடைய மகள் தீனா வழியாக அவனுக்கு பிரச்சனை வந்தது. மகன்கள் அந்த இடத்துல பிரச்சனையை உண்டாக்குனாங்க. முடிவில் 35வது அதிகாரம் சொல்லுகிறது, கடவுள் அவனை பார்த்து சொன்னாரு, எழுந்து பெத்தேலுக்கு போ. கை தட்டுங்க. நீ நேர்ந்த இடம் இருக்கு பத்தியா, அந்த இடத்த ஆண்டவர் ஞாபகப்படுத்தி சொல்றாரு, நீ அங்கே போ, பெத்தேலுக்கு போ. கடவுளுக்கு நேர்ந்ததை கொடுங்க. நம்ம வாய் வேணா ஈஸியாக, அந்த வாய் இந்த நாக்குக்கு என்ன கிடையாது சொல்லுவோம்ல, நாக்கில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்ல வந்ததெல்லாம் பேசுவோம். ஆண்டவர் மட்டும் எனக்கு ஒரு பையனை தந்துட்டாரு, நான் அவனை சாமியார் ஆக்கிடுவேன். எத்தனை பேர் சாமியாருக்கு அனுப்பியிருக்கீங்க? கை தூக்குங்க. இங்கே இருக்கிறவங்க குருத்துவத்துக்கு என் மகனை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இன்னைக்கு ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்க 3 பேர் இருந்தால் ஒருத்தனையாவது குருத்துவத்துக்கு அனுப்புகிறேன். மகள் இருக்காங்களா, ஆண்டவரே என் மகளை அருட்சகோதரியாக நான் கொடுக்குறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் மகளுக்கு அந்த ஆவியை கொடுங்க. கேளுங்க.
துறவற வாழ்க்கைக்கு பிள்ளைகளுக்கு துறவற வாழ்க்கைக்காக அவர்களுக்குரிய துறவற வாழ்க்கையை ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே பிள்ளைகள் உமக்கு பணி செய்ய வேண்டும், ஒப்பு கொடுங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அங்கே அவன் எழுந்து பெத்தேலுக்கு போய் அவன் சொன்னான், என் துன்ப நாளில் மன்றாட்டை கேட்டு நான் சென்றவிடமெல்லாம் எனக்கு வழித்துணையாய் இருந்த இறைவனுக்கு பலிபீடம் எழுப்புவேன். ஆமென். எப்ப முடிவெடுத்தானோ அப்பொழுது ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். ஆமென். உங்க பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க, பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க, நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்க. 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார், நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? என் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து என் ஆண்டவரை தொழுவேன், நான் அவருக்கு பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆமென். முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்று, உன் கடவுளாய் ஆண்டவரை தொழுதுகொள், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொள். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இரட்சிப்பின் பாதையை இழந்ததற்காக என்னை மன்னியும், உம்மை தொழாமல் இருந்ததற்காக, உம்மை ஆராதிக்காமல் இருந்ததற்காக, முதலிடம் கொடுக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னியும். ஆண்டவரே, நான் உமக்கு பொருத்தனை செலுத்தி எத்தனையோ நன்மை பெற்றுக்கிட்டேன், ஆனால் நன்றி கெட்டவனா மறந்து நான் அதை செய்ய கணக்கு போட்டு பார்த்து எத்தனையோ நேரங்கள் இருந்திருக்கேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இப்பொழுது பாவ சங்கீதனம் செய்ய நல்ல உணர்வுள்ள இருதயத்தோட போங்க. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே நேசிக்கிறேன். சொல்லுவோம், நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே நேசிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து உம்மீது உள்ள அந்த அன்பை நாங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டவர்களாக இவ்வுலகத்தின் பாவ இருளிலிருந்து விடுதலை அடைந்து உம்மையே ஆராதித்து எங்கள் பொருத்தனைகளை செலுத்தி உமக்கு நன்றி செலுத்த அருள் புரியும். வந்த வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் விடுதலை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அருள் புரியும் நல்ல பிதாவே. ஆமென்.